பலன் அறவாரியமும் தமிழவில் கோசா கல்வி அறவாரியமும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த தமிழ் அமுது எனும் இலக்கிய நிகழ்ச்சியும் விருதளிப்பு விழாவும் நேற்று சைபர்ஜயா பல்கலைக்கழகத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இலக்கியத்தின் வழி சீர்மிகு எதிர்காலத்தை வடிவமைப்போம் எனும் கருப்பொருளுடன் நடைபெற்ற இந்த இலக்கிய நிகழ்ச்சியில் ஏறக்குறைய 600 ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். தமிழ் இலக்கிய கூறுகளையும் அதன் பெருமைகளையும் சமுதாயத்துக்கு கொண்டு சேர்க்கும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் செயல்படுத்த இலக்கு கொண்டுள்ளதாக சைபர்ஜயா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரும் பலன் அறவாரியத்தின் ஆலோசகருமான தான் ஸ்ரீ பலன் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சி வருடந்தோறும் நடக்கணும்னு எங்களுடைய ஆவல். இது ஒரு புதிய முயற்சி, சிறிய முயற்சி, ஆனால் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு முயற்சி நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு சமுதாயத்தில் நம்ம ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு சுய தைரியத்தையும் ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர்றதுக்கு நம்ம முயற்சி எடுத்துருக்கு. இது ஒரு சிறு முயற்சி. இதை வெற்றி பெறுவதற்கு அனைத்து மக்களுடைய ஆதரவு வேண்டும். டாக்டர் ஸ்ரீ தேவி அன்னைக்கு சொன்ன மாதிரி நம்ம இலக்கியத்தை பற்றி பேசலாம், ஆனால் அதை நடைமுறைக்கு நம்ம கொண்டுட்டு வரணும். மிகவும் முக்கியம் ஒற்றுமை என்பது தான். இதனிடையே டாக்டர் ஸ்ரீ தெய்வீகன் ஏற்பாட்டுக்குழு தலைவராக பொறுப்பேற்று நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி சமுதாய மாற்றத்திற்கு வழிவகுத்திடும் என்று குறிப்பிட்டார். மாயிகாவின் தேசிய துணைத் தலைவரும் தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் ஸ்ரீ எம் சரவணன். இது போன்ற நல்ல செய்திகள் போக 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 தான் மக்கள் மனதில் இருக்கிற கெட்ட எண்ணங்கள், கெட்ட செய்திகள்லாம் அழியும். ஏன்னா நல்லவர்கள் நிறைய பேசிக்கிட்டே இருந்தால் தான் நல்ல விஷயங்கள் சமுதாயத்தில் நடக்கும். அதனால் இந்த அற்புதமான நிகழ்ச்சியை அவர்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று கேட்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டு தன்முனைப்பு பேச்சாளர் IPS கலியமூர்த்தி பேருரை வழங்கியதுடன் தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீ எம் சரவணன், நாடறிந்த வழக்கறிஞர் பாண்டிதுரை மற்றும் கோசா கல்வி அறவாரியத்தின் தலைவர் தெய்வீகன் ஆகியோர் இலக்கிய உரை வழங்கினர். தமிழுக்கும் அமுதென்ற பேர் அந்த தமிழின்ப தமிழங்கள் உயிருக்கு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. அதோட அவன் நிறுத்தல. செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை முழக்களித்தேனே நீ நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வும் நன்னிலை உனக்கென்றால் எனக்கும் தானே. தமிழ் மொழி நைந்து போனுச்சுன்னா நம்ம எல்லாரும் நைந்து போடுவோம். தமிழ் மொழி நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருக்கணும். ஏன் அப்படி சொன்னார்னா, அருமை நண்பர்களே, இங்கு நான் மகிழ்வோடும் நிகழ்வோடும் உங்களிடம் உரையாற்ற இருக்கின்றேன். காரணம், தமிழ் என்பது ஒரு மொழி அல்ல, அது நம் வாழ்வின் வழி. நம்முடைய முகவரியே தமிழ் தான். ஒரு மொழி அழிந்தால் ஒரு இனம் அழிந்துவிடும். அதை உணர்ந்து இந்த தமிழை தூக்கி பிடிக்க வேண்டும் என்று, அதுவும் இந்த மலேசிய மண்ணிலே நாம் உலகம் முழுவதும் சென்று ஒரே போவோம். இருந்தாலும் கூட இப்படி உணர்வோடு தமிழமது என்று ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அதற்கு இத்துணை பேர் வந்திருப்பது கண்டு பாரதி சரியாகத்தான் சொல்லியிருக்கின்றார். மெல்ல தமிழினை சாகும் அந்த மேற்கு மொழிகள் இந்த புவிமிசை ஓங்கும் என்று ஒரு பேரை உரைத்திட்டான். ஆனால் இந்த சமுதாயம் நீங்கள் அத்தனை பேர் நல்ல விஷயம் வாழ வேண்டும் என்றால் 3 விஷயங்கள் மிக மிக அவசியம். ஒன்று, கண்களிலே காணுகிற காட்சிகள் எல்லாம் நல்ல காட்சிகளாக இருக்க வேண்டும். அது மட்டும் பத்தாது, பெண்கள் எல்லாம் பெண்ணின் நல்லாளாக இருக்க வேண்டும். அதான் ஐயா சொன்னாங்க. பெண் என்பவர் யாரு? பெண்கள் எல்லாம் பெண்ணின் நல்லாளாக இருக்க வேண்டும். அதுக்காக பெண்கள் எல்லாம் பெண்ணின் நல்லாக இருக்க சொல்லி ஆண்கள் இஷ்டப்பட்டு சுற்றாலும் உட்படாது. அதனால ஆண்கள் எல்லாம் பெருந்தகையாளர்களாக இருக்க வேண்டும். காணுகின்ற காட்சி பெண்ணின் எல்லாம் ஆண்கள் பெருந்தகையாளர்கள். இந்த 3ம் ஒன்று சேர்ந்தால் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். இந்த தேனிக்கும் இந்த தேனுக்கும் அந்த தொடர்பும் தமிழர்களோடு இணைத்து நம்ம பார்க்கின்றோம். நிறைய பாடல்களை தமிழ் அமுது என்ற தேன், அதை பற்றியும் தேனியை பற்றியும் நமது பலம் பெறும் கவிஞர்கள் பல பாடல்களை பாடியிருக்கிறார். இந்நிகழ்ச்சியை மேலும் மெருகூட்டும் வகையில் சமுதாயத்தின் தேவைக்காக உழைப்பவர்கள், சாதனை செய்தவர்கள் என்று இம்முறை அடையாளம் கண்ட தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கத்தின் நிர்வாக இயக்குநர் டத்தோ சகாதேவன், மலாயா பல்கலைக்கழக நூலக அதிகாரி விஜயலட்சுமி, சிறைச்சாலை துறையின் முன்னாள் துணை கமிஷனர் அண்ணாதுரை காளிமுத்து ஆகியோருக்கு தமிழ் அமுது அங்கீகாரம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது.